2 மணி நேரமாக இந்த காட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். முன்னாடி எந்த வண்டியும் இல்லை, பின்னாடி எந்த வண்டியும் இல்லை. எங்கள் வண்டி மட்டும் அமைதியாக போயிட்டுருக்கு. ஜன்னல் வெளியே பார்த்தபடி ஏதாவது காட்டு விலங்கு இனம் கண்ணில் படுமா அப்படின்னு தேடிட்டே போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரோடு 2 வழியாக பிரியுது. அந்த பாதை ஃபுல்லாகவே யூக்கலிப்டஸ் மரங்கள் தான். ஒவ்வொரு மரத்துலேயும் எப்பா 7-8 தேன்கூடு. நீங்கள் பார்த்துட்ருக்க சீனை இன்னும் அழகாக்குறேன் அப்படின்ட்டு ஒரு பிளாக் கலர் கிங் கோப்ரா அப்படியே ரோட்டு மேலே படுத்துட்ருக்கு. என்ன அதை பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ண தான் மறந்தாச்சு. அப்புறம் ஒயிட் கலர் எருமை மாடு அங்கே தான் பார்க்குறேன். போகிற வழியிலேயே சின்ன சின்ன ஊர்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மலை தொடர்ச்சி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃபீல்டு. அந்த கார்ன்ஃபீல்டு செடிகளை காட்டு விலங்குகள் எதுவும் சேதப்படுத்தக்கூடாதுன்னு சுற்றியும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வேலி. இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு மரத்து மேலே அங்கங்கே பார்த்திங்கன்னா பரன் போட்டு வச்சுருக்காங்க. திபேத்தியன் வில்லேஜ் நெருங்க போகிற அறிகுறி. ஊருக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்க வில்லேஜ் பீப்புள் பார்த்திங்கன்னா 2-3 பேர் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கறதுனால ஒரு 130 அடி புத்தர் சிலை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஊரை சுற்றியும் நிறைய மடாலயம். ஊருக்குள்ளே போன உடனே அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் சில பேர் பார்த்திங்கன்னா கேரம் போர்டு விளாண்டுட்டு, சில பேர் வாலிபால் விளாண்டுட்டு, அங்கே இருக்க குட்டி பசங்கள்லாம் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்தாங்க. என்ன ஊரே ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு எங்களை வெல்கம் பண்ணுறதே அங்கே இருக்க டைலாலாமா மொனாஸ்ட்ரி தான். நீ வேறு 4 பக்கம் சுற்றி பார்த்து எந்த பக்கம் வழி இருக்குன்னு தேடிட்டு இருக்க. இப்போ என்னதுன்னா இதில் இருக்க போகிறதை புரவிராஜன் படிப்பார். என்ன இருக்குது உனக்கான்னு தெரியும், படி. அப்படியே போல்றது கேஸ் குஷன்றது குச் குச் ஆதாகே. அங்கே மதியம் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் போனோம். இந்தோ திபேத்தியன் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் அந்த ஹோட்டல் வால்லே பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட ஃபோட்டோ ஆல்பம். யப்பா வாட் அ பர்சனாலிட்டி. இதில் ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, நாங்கள் போன அன்னைக்கு தான் ஒரு பூஜை நடந்துட்டு இருந்தது, திபேத்தியன் பூஜை. இது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணுவாங்களாம். நிறைய கட்டைகள்லாம் போட்டு உள்ள பட்டாசுகள்லாம் போட்டு அதை சுற்றியும் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஈவில்ட்டு சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி. நாங்கள் வேடிக்கை பார்க்க தான் போயிருந்தோம். அங்கே இருந்தவங்க நீங்களும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்களும் அந்த ஜோதியில் ஐக்கியமாயாச்சு. தமிழ் தெரியாதுப்பா, நீ பார்த்துங்கிற. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி வந்த பிறகு வழிபாடு டிஃப்ரெண்ட்டு, லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டு, கல்ச்சுரல் டிஃப்ரெண்ட்டு, ஈவன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட டிஃப்ரெண்ட்டு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் டிஃப்ரெண்ட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.